திரு ஹஃபீஸ், பல விஷயங்களை இப்போ கணேஷ்குமாரும் குறிப்பிட்டார். தேர்தல் களத்தில் என்னென்ன விமர்சனங்கள் வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இந்த விஷச்சாராய சாவுகள் முதல் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வரை எல்லா விஷயங்களும் இந்த தேர்தல் களத்தில் முன்வைக்கப்பட்டது. இதையும் மீறி திமுகவுக்கான வெற்றி நம்பிக்கை எப்படி இருக்கு? இல்லை, கணேசனை பேசுறதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமூக நீதியில் பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொல்றதை விட அபத்தமான விஷயம் ஒன்று இருக்கவே முடியாது. நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவர் ஒரு சட்ட திருத்தை கொண்டு வரும்போது பீகார் பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்றது அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்தவர்கள் அவர்களும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொல்றது அவருடைய அரசியல் இன்னைக்கு அது தேவைப்படுது. அதனால பாஜகவை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு சமூக நீதியை அடமானம் வச்சுட்டீங்க. அப்போ நீங்கள் எங்களை பார்த்து சமூக நீதிக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாங்கள் மாநில அரசு எடுக்கலான்றது அது சர்வே. நாங்கள் சென்சஸை கேட்டுட்டு இருக்கிறோம். சர்வேவை வச்சுக்கலாம், ஆனால் சர்வேவை வச்சு என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பண்ணுறதுக்கு சிக்கல்கள் இருக்கிறதுனால ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய சென்சஸ் என்பது ரொம்ப அவசியமானது. அந்த அவசியத்தை உலக நாடுகள் 230 நாடுகளில் 190 நாடுகள் நடத்திச்சு. ஆனால் இன்னும் நடத்த மாட்டேன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியில் காங்கிரஸோட ஒப்பிடுறது. காங்கிரஸ் அதுவா சொல்லிச்சு, காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பீகாரில் ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய முயற்சியை எடுத்த ஒரு முதலமைச்சரை எதிர்த்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. அவங்களும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் விழுப்புரத்தில் எங்களை பார்த்துட்டு விக்கிரவாண்டியில எங்களை பார்த்துட்டு சமூக நீதிக்கு எதிராக நிக்கிறீங்கன்னு சொல்றத மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? ஒண்ணு இல்ல, 69% இடஒதுக்கீடு இருக்கு, அதுக்கு மேலேயே தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அதுக்கான டேட்டாவாவது நீங்க எடுங்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றது. தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. எங்க கத்தி? உச்சநீதிமன்றத்துல கேஸ் இருக்கு, வரட்டும், தீர்ப்பு வருதா? தீர்ப்புலாம் வராது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும்னு சொல்றாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்குங்க, தரவுகள்லாம் ஏற்கனவே இருக்கு. இப்ப நீங்க சொல்றத சென்சஸ் எடுக்க சொல்லுங்க. ஒன்றிய அரசு நீங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது உரிமை. இல்ல அதுதான் பந்தை மடைமாற்றி வர்றீங்களா? ஏங்க, ஒரு நடைமுறை இருக்கிறது, அந்த நடைமுறையை செய்யவில்லை அப்படின்னு கேள்வி கேட்கறது பந்த. நீங்க புதுசா எங்களை செய்ய சொல்றீங்க. ஒரு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்கிறான், அவனை கேள்வி கேளுங்க. அவனோட கூட்டணியில இருக்கீங்களேன்னு. நாங்க 40 MP வச்சிட்டு இருக்கோங்க, நாங்க கூட்டணியில இல்ல, நாங்க எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்க வரீங்க, நீங்க தான் பக்கத்து சீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் ஆகக்கூடிய ஆசை இருக்குது, ஆனா இத பேசி வாங்கணும்ல, கூட்டணிக்கு இது ஒரு ஷரத்தா வைக்கணும்ல, நீ சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்னு. சரி, எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ்னு பேசக்கூடிய பாமக, கூட்டாட்சி தத்துவத்தை பேசக்கூடிய பாமக இன்னைக்கு இந்திய குற்றவியல் சட்டத்தை முழுசா மாத்திருக்காங்க சார். ஒரு விவாதமே இல்லாம 146 MP சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு திணிப்பு பொதுவான மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை நீக்கிட்டு அவர்களுடைய மொழியான சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி நின்றுட்டு கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி பேச முடியும்? அதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களா? பேசுனீங்களா? என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? BNSல என்ன பாமகவுடைய நிலைப்பாடுன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க தமிழர்களுக்கு எதிரான எல்லா விரோதத்தையும் கூட்டணின்ற பேர்ல, தர்மன்ற பேர்ல இதே CA என்ன சொன்னாரு? கூட்டணி தர்மத்துக்காக சகிச்சுக்கிட்டோம். அப்படியே விக்கிரவாண்டிக்கு வந்துடலாம். சகிச்சுக்கிட்டோம். இது விக்கிரவாண்டியில இதெல்லாம் பேச்சு பொருள் தானேங்க. இல்லங்க, அதையும் தாண்டி சமூக நீதி பேசக்கூடிய அந்த விவகாரத்தில், மாநில அரசுடைய அதிகாரம்னு பேசக்கூடிய விவகாரத்தில் கள்ளமௌனம் காத்துக்கிட்டு கூட்டணியில இருக்கீங்கல்ல, இது எல்லாமே விக்கிரவாண்டியில. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாவே போறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறாங்க, விஷச்சாராய சாவுகளையும் கையில் எடுத்து பேசுறாங்க. அந்த பகுதியில் இருக்கிறது தான் இன்னும் வன்னியருக்கான உள் இட ஒதுக்கீடுங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பரா அதையும் அங்க பேசுறாங்க. நமக்கான ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு திண்ணை பிரச்சாரம், தெரு பிரச்சாரம் வரைக்கும் அவங்க போய் பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? அதாவது வன்னியருக்கான இடஒதுக்கீடு விவகாரத்துல எங்களுடைய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. அது நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய விஷயம். அதுக்குமே திரும்ப எங்க தீர்வு இருக்குன்னா, நீங்க நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு அது தேவைப்படுது. அதை நீங்க பேசிட்டு அதை பேச முடியாம பழிய எங்க மேல போட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? சட்டத்தை அதிமுக ஏத்துச்சு, நாங்க நீதிமன்றத்துல போய் வாதாடுறோம். அதுக்கப்புறம் அதுல சிக்கல்கள் வருது. இப்ப நீங்க கூட்டணியில இருந்த போது அதிமுக ஏற்றிய சட்டம் அன்னைக்கு நீங்க கொண்டாடினீங்கல்ல, எங்களுடைய வெற்றின்னு அப்பவே சொல்ல வேண்டியதானே? இது நீதிமன்றத்துல நிக்காது, இதுல சட்டத்துல ஓட்டைகள் இருக்குன்னு. அப்ப தேர்தல் வருதுன்னு அதை நீங்க கொண்டாடுறீங்க, பொலிட்டிக்கலா அதை யூஸ் பண்றீங்க.
உங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க. நீதிமன்றத்தில் அது நிராகரிக்கப்படுறப்போ அந்த பொறுப்பை நீங்க தானே எடுக்கணும். அப்ப கூட்டணியில இருக்கும் போது அதிமுக கொண்டு வந்தது, இதுல குறைகள் இருக்கு, இது நாட் ஸ்டாண்ட் தி ஸ்க்ரூட்டினின்றது சொன்னீங்களா? சொல்லல. அதெல்லாம் நடத்தி முடிச்சிட்டு இப்ப தேர்தல் வரும்போது நாங்க ஏதோ துரோகத்தை செஞ்சிட்டோம். இன்னமும் பிரச்சனை இல்ல சார், சென்சஸ் எடுக்க சொல்லுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க, எல்லாம் கொடுத்துடலாம். அதுதானே எங்க முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்க சட்டமன்றத்துல சொல்றோம் சார், போற போக்குல செய்தி சேனல்ல உட்கார்ந்து பேசல. செய்தி சேனல் சொல்றதே நல்லமான பதிவு, நல்ல பதிவு தாங்க. ஆனா அதுக்கு கெசெட்ல வர அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது இல்ல. இன்னைக்கு சொன்னதை நான் மாத்தி பேசினா நீங்க என்ன சொல்ல முடியும்? அடுத்த வாட்டி சேனல்ல கூப்பிட்டா எனக்கு கேள்வி கேட்பீங்க, நான் ஏதாவது மறுப்பெல்லாம் பதில் சொல்லுவேன். ஆனா சட்டமன்றத்துல கெசெட்ல பதிவாயிருக்கு எங்களுடைய பதில். இது எல்லாம் இருக்கும்போது நீங்க சமூக நீதின்னு சொல்லி நீங்கள் தான் வன்னியர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற எங்களுடைய பிரச்சாரம் அங்க இருக்குது. மக்கள் அதை ஏத்துக்கொள்ள தயாரா இருக்காங்க. ஓகே, ஆணையம் ஏன் போட்டாங்கன்னு கேட்டாரு. அப்படி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எப்படி எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் அடுத்த தடவை சட்டம் ஏற்றுனா கோர்ட்ல பிரச்சனை இல்லாம நிக்கோன்றதுக்காக தான் அந்த ஆணையத்தை போட்டீங்க. ஆனா ஒழுங்கா செயல்படல அப்படிங்கறது அவருடைய பாயிண்ட். அறிக்கை வரட்டுங்க. என்ன ஆணையம் போட்ட உடனே 6 மாசத்துல வரணும், ஏதாவது டேட் கான்கிரீட்டா வச்சு பாக்குறதுக்காக தான் போடுறது. இல்ல வேற என்ன? ஒரு கமிஷன் எதுக்கு போடுவாங்க சார்? நான் சொல்றேன், நீங்க உங்களோட நோக்கம் என்ன? வன்னிய பெருமக்களுக்கு எவ்வளவு விழுக்காடு கொடுக்க முடியும், அதான் நோக்கம். அதுல அடிப்படை தேடல் என்னவா இருக்கும்? ஒரு ஆணையம் அமைச்சா இருங்க, ஆணையம் அமைச்சா தேடல் என்னவா இருக்கும்? எவ்வளவு வன்னியர் இருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் சட்டக்கல்வி, எவ்வளோ பேர் மருத்துவம் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் டிகிரி, இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். இதில் இருக்கும்போது இந்த மக்கள் தொகையில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வன்னியர் இத்தனை விழுக்காடு கண்டுபிடிக்கதான் ஆணையத்தோட வேலை. வேற என்ன தரவு தேட போறாங்க? அமெரிக்காலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க, ஆஸ்திரேலியா எத்தனை பேர் குடியுரிமை வாங்கினவங்க தேட போறாங்க? அப்படி இல்ல. ரைட், இல்ல சுருக்கமா முடிய போதும் போதும் அவருக்கு சொல்லுங்க சொல்லுங்க மொட்டை. சரி ஓகே ஸ்ரீதர், ஓகே வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப அதுதானே ஆணையம் பண்ண போகுது. அப்ப திமுகவை ஏன் இவ்வளவு நேரமா குற்றச்சாட்டு வச்சு ஏன் நீங்க எடுக்கல? ஆணையம் போட்டாச்சுங்க, ஆணையம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இவரே சொல்றாங்க. அப்ப ஆணையத்தோட வேலை இதுதான் சொல்றாரு. ஆணையத்தோட வேலை இதுதான் சொல்றாரு. ஆணையம் போட்டாச்சு, அந்த வேலை செய்ய போகுது. எளிய பதில். நான் வரேன். சரி இல்ல இல்ல ஆணையத்தோட வேலை இதுதான். சரி இல்ல நான் பதில் சொல்லி முடிக்கல. ஆணையம் போட்டது மட்டும் இல்ல இல்ல ஆணையம் போட்டது வண்டி நான் கேக்குறேன். ஒட்டுமொத்த ஆணையம் செயல்படலனாரு. ஆணையம் இதுதான் பண்ண போதுன்னு இவரே ஒத்துக்கிறாரு. ஆணையம் போட்டதே வந்து வேலை செய்யலன்றாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு. பாஜக மாதிரி பேசாதீங்க. நன்றி நன்றி. நான் வரேன். நீங்க சொன்னத ஆதிவாரி கணக்கு ஸ்ரீதர். ஓகே இருங்க வன்னியர்களுக்கு பண்ணிட்டாங்கல்ல. சரி ஆபீஸ் பண்ணிட்டாங்கல்ல. சரி இருங்க வரேன். நீங்க தான என்ன சொன்னீங்க? ஓகே சரி வரேன். இதெல்லாம் பண்ண போகுது. அப்புறம் பேசி ஆகணும். இல்ல இல்ல அதுதான் பதில். இருங்க வரேன். வேலை பண்ண போகுது. இல்ல ஸ்ரீதர் இருங்க பார்க்க போகுது. ஆஃபீஸியே எடுக்கணும் சொல்லுங்க. கேள்வி வரேன். ஆணையம் போட்டது என்ன பண்ண? அது வன்னி குடிமக்கள் மட்டும் வன்னி பெருமக்கள் அது வரட்டும். சரி பாமக அப்ப பாமக சொல்றது தவறு சொல்றீங்களா? வரேன். இருங்க இல்ல ஸ்ரீதர் இருங்க. ஓகே ஆபீஸ் ஓகே ரைட். வெயிட் இருங்க. ஆணையம் போட்டதுக்கு உங்களுடைய நேர்மையான பதில் என்ன? பாராட்டுறீங்களா? இருங்க ஆபீஸ் வரேன். இல்ல இல்ல பாராட்டுறீங்களா? சர்வே எடுக்கிறோமா வன்னியர் மக்களுக்கு? இருங்க பாராட்டுறீங்களா? வரேன். அவர் பதில் சொல்லுங்க. 10% இல்ல, பானை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் அந்த இடத்துல தலித் விரோத அரசியல் அவர்களுக்கு வாக்கு தந்தா அந்த அரசியலை பேசுறதுனாலதான் சாதி கட்சின்னு பேசுறோம். உடனே அதை மறைச்சிடாதீங்க. பானையை உடைச்சிருவோன்னு போற போக்குல யாரும் சொல்லல. உங்களுடைய கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. அது எதை குறிக்கிறது? ஒரு சமூகத்துடைய ஒரு கட்சி தலைவருடைய சின்னத்தை உடைச்சிருவோன்னு போற போக்குல விமர்சனம் வந்து இணையவாசிகள் யாரும் வைக்கல. ஒரு தலைவர் பேசுறாரு, அதனாலதான் உங்களுக்கு சாதி கட்சின்றோம். 10% இடஒதுக்கீடுன்றதுக்காக எல்லாம் இல்ல. அடுத்தது இருங்க 98 அவர் பேசுற வரையும் நான் அமைதியா இருந்தேன். கணேசன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நீங்க பேசுங்க. ஆனா எந்த முடிக்கல நீங்க இட குறுக்கீடு பண்ணீங்க. இல்ல நேரம் நடந்துட்டு இருக்காங்க கணேஷ். ஓகே நான் குறுக்கிடவே இல்லனே. நீங்க கேட்டதுக்கான பதில் நான் சரி முடிச்சிருங்க கணேஷ். சுருக்கமா அவர் சுருக்கமா முடிச்சிருங்க. ஓகே மற்றவர்களுக்கான நேரம் கொடுக்கணும் நான். ஓகே இதுவே நல்லா சொல்றேங்க. 2009ல மாம்பழத்தை கொண்டு வந்த அண்ணா அறிவாலயம் முன்னாடி நசுக்குனாங்க பாருங்க. அது யாரு? கட்சி தலைவர்கள் பண்ணாங்களா?
அப்ப வன்னியர்களுக்கான எதிரி வந்து திமுகன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பானையை உடைங்கன்னு சொன்னது நீங்க தலித் விரோத அரசுன்னு சொல்றது நான் ஏத்துக்கிறேன். இல்ல இல்ல நன்றி, இல்ல, நன்றி. இல்ல, இல்ல, ஒரே நிமிஷம். எவ்வளவு மேம்போக்காக சொல்றாரு பாருங்க. அது யார் கட்சி தலைவர்கள் பண்ணாங்களா? உங்களுடைய கட்சி முகமாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பேசுறதும் யாரோ கட்சியில போற தெருவுல போற கட்சி ஒரு தொண்டன் செய்யறதும் ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட அபத்தமான விவாதம் இருக்க முடியாது. அடுத்தது 98ல நாங்க வரும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாளை சுருட்டிட்டு வச்சிருந்துச்சு. அப்ப நீங்க கூட்டணி இருந்தீங்க. பொது சிவில் சட்டம் பேசக்கூடாது, 370 பேசக்கூடாதுன்ற உத்தரவாதத்தோட வந்தீங்க. சிஐஏ இன்னைக்கு பேசுறாரு, நாங்க பேசுறோம், யார் பாதிக்கப்பட்டா? அப்ப ஏன் ராமதாஸ் ஐயா வந்து தண்ணில விளக்கம் கொடுக்கிறாரு? கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம், நியாயமானது தானே சொல்லுங்க. ஆமா அல்ல நியாயம் இருக்கு, நாங்க ஆதரிச்சோன்னு. ஏன் கூட்டணி தர்மம் இன்னைக்கு அதுக்கு மேல பழிய போடுறீங்க? இன்னைக்கு தேர்தல் வரும்போது ராமதாஸ் ஐயா பேசுறாரு திருத்தம் வேணும்னு, கூட்டணி தர்மம் அந்த திருத்தம் வேணும்ன்றத நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அது ஆபத்தானது, இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்தானது, இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது. என்ன ஆபத்து சொல்லுங்க. சரி சரி, இல்ல இல்ல, அது பெரிய விவாதம், அது இன்னொரு தளத்துல விவாதிக்கலாம். ஓகே பாருங்க, இன்னைக்கு மியான்மர், இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு அதுல என்ஆர்சிக்குள்ள வரணும்ன்றாங்க குக்கி மக்கள். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அத ஐயா சொன்ன மாதிரி கணேசன் எனக்கு தெரியாம இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நிர்பந்தத்துக்காக அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அப்படிதான் பேசுவீங்க, பேசுங்க பரவாயில்ல. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்காக ராமதாஸ் ஐயா தண்ணிலை விளக்கம் கொடுத்தாருன்றதையும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இங்க இதுக்கு வந்துருவோம். என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க. 2011ல யூபி அரசாங்கம் எடுத்துச்சு, நாங்க கூட்டணியில் இருந்தோம், நாங்க வெளியிடல. இன்னைக்கு வெளியிடலாமே, எது தடுக்குது? பேச சொல்லுங்க பிரதமர் மோடி கிட்ட. டெல்லிக்கு போங்க. 1 லட்சம் பிழைகள் இருக்குது, வெளியிட முடியாது சொன்னது என்டிஏ கூட்டணி தான் சார். யூபிஏ பரவாயில்ல சார், யூபிஏ தப்பு பண்ணிச்சு சார். உங்களோட வாதப்படி யூபிஏ தப்பு பண்ணிச்சு. இன்னைக்கு என்டிஏ இருக்கு. இது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தையை ராஜ்நாத் அதுக்கப்புறம் அதை கொலேட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அது தாமதமா தான் ஆகும். அதை வெளியிட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு சார். பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு தான் இருந்தது, வெளியிடல. யூபிஏ உங்க வாதத்துக்கு வச்சுப்போம். யூபிஏ தவறு பண்ணிச்சு, எல்லாமே இருக்கட்டும். ஒரு டேட்டா இருக்கு சார் கடைசியா, அது தப்போ சரியோ என்ன வேணா இருக்கட்டும், அதை வெளியிடுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு அதிகாரம் இருக்கிறது. வெளியிட சொல்லுங்க. 2021 அப்புறம் நடத்திப்போம். 2011 அடிப்படையில் எனக்கு ஒண்ணு புரியல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் காங்கிரஸ் வெளியிடல? காங்கிரஸ் வெளியில தப்பு பண்ணிச்சுங்க. இன்னைக்கு வெளியிட முடியும்ல. 2011ல இருந்து அந்த டேட்டாவை வெளிய கம்பைல் பண்ணி நான் சொல்றேன் இல்ல, அவரே அதான் சொல்றாரு, காங்கிரஸ் தப்பு பண்ணிருச்சுங்க, வெச்சுக்கிறோம், வாத வெளியிடலாம்னு கேக்குறாரு. வாதத்துக்கு சொல்றேன், இல்ல ஒரு வாதத்துக்கு சொல்றேன். என்ன ஏன் வெளியிடல? நான் சொல்றேன் கேளுங்க. 2011ல பிழைகள் இருக்கு, இத வெளியிட்டது சிக்கல் இருக்குன்னு அவங்க தடுத்தாங்க. பிழைகளோட ஒரு டேட்டாவை வெளியிட முடியாது. சரி சரி சரி, நிறைவா சொல்றேன். அத காஸ்ட் வைஸ் கம்பைல் பண்ணி, அத காஸ்ட் வைஸ் கம்பைல் பண்ணி பல ஊர்ல பல ஜாதிகளுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. அது ஒருங்கிணைக்கிறதுக்கு காலதாமதமாச்சு. அதுக்குள்ள நாங்க ஆட்சியை விட்டு போயிட்டோம். அதுக்குள்ள ஆட்சியை விட்டு போயிட்டோம். இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க. கணேசனை நேரடியா ஒண்ணு சொல்றேனே, பிழையாவே இருக்கட்டும், பிழையாவே இருக்கட்டும். நீங்க சமூக நீதி பேசுறீங்கல்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி வரட்டும். அதுல என்ன பிழை இருக்குன்றத வெளியிட்டு விவாதிப்போம். பிரதமர் அதுக்கு தயாரா? அன்புமணி ராமதாஸ் அதுக்கு வலியுறுத்துவாரான்னு சொல்லுவோம் சார். வெளியிட்டு நாங்க புதுசா எடுப்பதற்கு நாங்க வலியுறுத்துவோம். 100% வலியுறுத்துவோம். அதே நாங்க வலியுறுத்தினா கையாளதனம்ன்றது. ஆனா அவங்க வலியுறுத்துவாங்க. சரி, நன்றி நன்றி. சுருக்கமா ஏதோ சொல்ல வந்தீங்க. நன்றி. நீங்க சொல்றீங்களா எளிதா, நாம் தமிழர் கூட பட்டியல் அடிச்சது. நான் புள்ளிவிவரம் காட்டுறேன். தேர்தல் நீங்க நான் புகார் கொடுத்திருக்கேன். நாம் தமிழர் கட்சி பட்டியல அடைக்குது திமுக. நான் இல்ல, புகார் யார் வேணாலும் கொடுக்கலாம். என்ன கேட்டீங்க? புகார் யார் வேணாலும் கொடுக்கலாம். நீங்க சொல்ற வார்த்தையில எனக்கு புகார் யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்ப என்ன, நாளைக்கு புகார் கொடுத்துறவா? கொடுத்துறீங்களா? நான் நாளைக்கு கொடுத்துறவா? நான் சொன்னதுக்காக கொடுக்க போறீங்களா? இல்ல, நாளைக்கு கொடுத்துறவா? நான் சொன்னதுக்காக கொடுக்க போறீங்களா? புகார் யார்? நான் தம்பி தமிழரசன் இது நேர்மையற்ற பேச்சு. நான் சொன்னதுக்காக கொடுக்க போறேன். சரி, நன்றி. சரி, நான் நடந்தது உங்க ரெண்டு பேர் கருத்து மக்களுக்கு சேர்ந்துருக்கு. நன்றி நன்றி பிரகாஷ். புகார் கொடுக்கிறது ஒரு நன்றி நன்றி பிரகாஷ். நிறைவு கருத்து. ஓகே 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 சரி ஓகே. சரி ஓகே. எப்பொழுதும் போய் பேச தயாராக இருக்கிறீங்க. நாங்களா நாம் தமிழர் நிறைவு கருத்து. சரி ஸ்ரீதர், ஓகே ஓகே. மக்களுக்கு தெரியும் நாம் தமிழர் என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க. பேசக்கூடிய சரி திமுக மறுபடியும் சரி, இருங்க. பாஜகவோட
அது நாம் பெருசு, தமிழர் கட்சி இது பிரதி. நியாயமா நகல் இது. வாதத்தை சரி. நான் என்ன யூகத்தின் வைக்கிறேன்? அடிப்படையில் நான் புகார் கொடுத்தேன்னு நீங்க யூகத்தின் சொல்றேன். ஸ்ரீதர், நான் கொடுக்கட்டுமான்னு கேட்கிறேன். யூகத்தின் ஸ்ரீதர், ரைட். அடிப்படையில் ஓகேங்க. இல்ல. யூகத்தின் அடிப்படையில் வாதத்தை நடத்துறது. சரிங்க. எது ஓகே, நேர்மை? ஓகே. ஏங்க, தவறு இல்ல, சரி. நடக்குது. வெயிட், இதுதான் வெயிட். நிரூபணம் நான் ஆச்சான்னு புகார் கேட்கிறேன். கொடுத்தேன்னு சொல்றேன். இப்ப ஏன்? குரல் கேட்காத அளவுக்கு ஒரு பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாம் அதெல்லாம் கேக்குங்க. நான் என்ன பேசும்போது ரெண்டு பேர் பேசுறது கேட்டிருக்கோம். போதும். நன்றி, நன்றி, நன்றி. கொடுத்ததுக்காக நான் புகார் கொடுக்கணுமான்னு கேட்கிறேன். இது என்ன சரி, நன்றி, நன்றி. இல்ல இல்ல அபீஸ், இல்ல, இல்ல, ஒரே நிமிஷம். சுருக்கமா அப்படியே நேரம் புகார் எனக்கு. கொடுத்ததுக்காக அது சம்பவம் நடந்திருக்கு, கன்விக்டா பண்ணிடுறாரு. அதுதான் நான் சொல்றேன். ஓகே பிரகாஷ், நிறைய நேரம் சொல்லு.